மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏறத்தாழ ஒரு 20 ஆண்டு காலம் கல்வித்துறையில் எனக்கு நேரடியான பங்கு உண்டு. அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்கிற தனியார் கல்லூரியுடைய தாளாளர்கள், அதேபோன்று சுயநிதி கல்லூரியுடைய கூட்டமைப்பில் இருக்கிற மாநில நிர்வாகிகள், அதைத் தொடர்ந்து கல்லூரியிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற பேராசிரியர்கள், முன்னாள் துணைவேந்தர்கள், 100க்கும் மேற்பட்டவர்கள் நேற்றைய தினம் இரவு முழுதும் எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு எங்கள் சார்பாக நீங்கள் நன்றி சொல்லுங்கள் என்று தொடர்ந்து எனக்கு போன் மூலமாக செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்தார். வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றத்திலே இருந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் பெற்றிருக்கிறார். அதற்காக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டார்கள். குறிப்பாக நேற்று 9 மணிக்கு ஒரு பேராசிரியர், அவர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த ஒரு பேராசிரியர், அவர் சொன்னார், அன்றைய முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு அண்ணன் கலைஞர் அவர்கள் மக்கள் பிரதியாக இருக்கிற முதலமைச்சர்கள் தான் கோட்டையில குடியேற்ற வேண்டும் என்று ஒன்றிய அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதி நேரடியாக பேசினுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற அத்தனை முதலமைச்சரும் கொடியேற்றுகிற அந்த வாய்ப்பை அவர்கள் பெற்றுத் தந்தார்கள். ஆனால் இன்றைய தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருப்பவர் ஒன்றிய அரசு கொடுக்க தவறியதை, கொடுக்க மறுத்ததை, அந்த கல்வி உரிமையை உச்சநீதிமன்றம் வரை சென்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை மாநில உரிமைக்கு வித்துட்ட ஒரு தீர்ப்பை வாங்கி தந்திருக்கிறார்கள். எனவே எங்கள் அத்தனை பேரின் சார்பாக பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், கல்லூரி மாணவர்கள், ஏன் தமிழ் மக்களின் சார்பாக கோடான கோடிய நன்றியை நம் முதல்வருக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எனவே அவர்களின் சார்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு, இந்த மாநில உரிமைக்கு வித்திட்டவருக்கு ஒரு நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு